ஸ்டோக் விதி. கருத்து அறிமுகம். சிறிய மழைத்துளிகள் மேகங்களில் மிதக்கின்றன. ஆனால் ஏன் பெரிய மழைத்துளிகள் மழையாக வீழ்கின்றன என்பதை நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? அல்லது பாராசூட்டுகள் ஏன் நாம் பாதுகாப்பாக தரையிறங்க உதவுகின்றன? இன்று இதன் பின்னணியில் உள்ள அறிவியலை ஆராய்வோம். அதுதான் ஸ்டோக் விதி. அறிமுகம். தேன் போன்ற பிசுபிசுப்பான திரவத்தின் வழியாக ஒரு உலோக கோளம் நகரும் போது அது ஒரு எதிர்ப்பை உணர்கிறது. இது பாகுவிசை என்று அழைக்கப்படுகிறது. நாம் உயரமான ஒரு உருளை வடிவிலான ஜாரை கண்ணாடி குடுவையை எடுத்துக்கொண்டுள்ளோம். இதில் எண்ணெய் நிரம்பியுள்ளது. இதன் வழியாக ஒரு உலோக கோளத்தை விடும்போது அது மாறா பெரும வேகத்தில் செல்கிறது. இதுவே முற்று திசைவேகம் ஆகும். ஒரு பொருள் ஒரு பிசுபிசுப்பான திரவத்தின் வழியாக விழும்போது அதன் பாகுநிலை காரணமாக ஒரு பின்னிழு விசையை உணர்கிறது. இந்த பாகு விசை பொருளின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படுகிறது. கோளப் பொருள் கீழே விழுவதனால் இதன் பாகு விசை மேல் நோக்கி இருக்கும். இப்பொழுது ஒரு காற்று குமிழ் மேல் நோக்கி நகர்கிறது என்று வைத்துக் கொண்டால் பாகு விசை கீழ் நோக்கி இருக்கும். உராய்வு விசை போன்றே பாகு விசையும் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். ஸ்டோக்கின் காட்சிப்பதிவு. விஞ்ஞானி ஜார்ஜ் கேப்ரியல் ஸ்டோக் திரவங்களில் சிறிய உலோக கோளங்களின் இயக்கத்தை ஆய்வு செய்தார். ஒரு கோளப் பொருளின் மீது செயல்படும் பாகு விசை F பின்வருவனவற்றை சார்ந்துள்ளது என்று ஜி ஸ்டோக் கண்டறிந்தார். 1. பாகு விசை கோளத்தின் ஆரம் R சார்ந்தது. 2. பாகு விசை இயக்கத்தின் கோளத்தின் இயக்கத்தின் வேகத்தை சார்ந்தது V. 3. பாகு விசை திரவத்தின் பாகுத்தன்மை பாகியல் எண் ஈட்டாவை சார்ந்தது. பரிமாண பகுப்பாய்வு. பாகு விசை F proportional to eta power x r power y v power z என்று எடுத்துக்கொண்டுள்ளோம். இதை ஒரு சமன்பாடாக மாற்றும் பொழுது k என்ற மாறிலி பயன்படுத்துகிறோம். இந்த k என்ற மாறிலிக்கு பரிமாண வாய்ப்பாடு கிடையாது என்பதை நினைவில் கொள்வோம். இப்பொழுது F-க்கான பரிமாண வாய்ப்பாடை நாம் நினைவு கூர்வோம். F இன் பரிமாண வாய்ப்பாடு m l t power -2. இதே போன்று ஈட்டாவின் பரிமாண வாய்ப்பாடு m l power -1 t power -1. இதே போன்று r இன் பரிமாண வாய்ப்பாடு l. திசைவேகத்தின் பரிமாண வாய்ப்பாடு l t power -1. இவற்றை முன்புள்ள சமன்பாட்டில் பிரதியிட நமக்கு இடதுகை பக்கம் m l t power -2 என்றும் வலது கை பக்கம் 3 பகுதிகளாக m l power -1 t power -1 to the power x multiply l power y multiply l t power -1 to the power z என்று கிடைக்கிறது. இப்பொழுது வலது கை பக்கம் உள்ள எல்லா m டேர்மையும் நாம் சேர்க்க நமக்கு m பவர் x கிடைக்கிறது. L இன் அடுக்குகளை நாம் கூட்டும் பொழுது L பவர் -1 x -x y plus y L plus z. So L பவர் -x plus y plus z கிடைக்கிறது. இதே போன்று t பவர் -x -z கிடைக்கிறது. இப்பொழுது நாம் m இன் அடுக்குகளை சமன் செய்யும் பொழுது x என்பது 1 என்று கிடைக்கிறது. இதே போன்று t இன் அடுக்குகளை சமன் செய்யும் பொழுது -x -z என்பது -2க்கு சமம். ஆனால் x இன் மதிப்பு 1 என்பதால் நாம் -1 -z = -2
இதன் மூலம் நாம் z இன் மதிப்பை சுலபமாக கண்டறியலாம். z ஈக்குவல்ஸ் 1. L இன் அடுக்கை நாம் சமன் செய்யும் பொழுது -x + y + z ஈக்குவல்ஸ் 1 என்று கிடைக்கும். இப்பொழுது x இன் மதிப்பையும் z இன் மதிப்பையும் 1 என்று பிரதியிட்டால் -x + z இரண்டும் சமன் செய்யப்பட்டு y என்பது y என்று கிடைக்கும். தீர்க்கும் பொழுது x ஈக்குவல்ஸ் 1, y ஈக்குவல்ஸ் 1 மற்றும் z ஈக்குவல்ஸ் 1 என்று பிரதியிட நமக்கு சமன்பாடு f ஈக்குவல்ஸ் k டைம்ஸ் ஈட்டா r v என்று கிடைக்கிறது. ஆய்வின்படி k என்பதின் மதிப்பு 6π என்று கண்டறிகிறோம். எனவே இறுதி சமன்பாடு f ஈக்குவல்ஸ் 6π டைம்ஸ் ஈட்டா rv என்ற முக்கியமான சமன்பாடு கிடைக்கிறது. இதுவே ஸ்டோக் விதி. இறுதி சமன்பாடு ஸ்டோக் விதி. பரிமாண வாய்ப்பாடு படி பகுப்பாய்வு படி f ஈக்குவல்ஸ் 6π ஈட்டா rv. இந்த ஸ்டோக்ஸ் விதி எளிமையானது, நேர்த்தியானது மற்றும் வலிமையானது. ஸ்டோக் விதியின் பயன்பாடுகள். சிறிய மழை துளிகள் மிதந்து கொண்டே இருக்கும். ஏனெனில் அவற்றின் முற்று திசைவேகம் குறைவாக இருக்கும். ஆனால் அவைகளின் பருமன் வளரும் போது அவை மழையாக கீழே விழும். ஒரு பாராசூட் ஒரு நபரின் பின்னிழு விசையை அதிகரிக்கிறது. இதன் மூலம் பாராசூட் மெதுவாக்கப்படுகிறது. இதனால் மாறா வேகத்தில் பாதுகாப்பாக மனிதர் தரையிறங்க உதவுகிறது. மேகங்களின் மிதப்பு. சிறிய மழைத்துளிகள் குறைந்த முற்று திசைவேகத்தை கொண்டுள்ளன. காற்றில் மிதந்து கொண்டிருக்கும். அதிக முற்று திசைவேகம் காரணமாக பெரிய மழைத்துளிகள் வேகமாக விழுந்து அதிகமாக காயப்படுத்துகின்றன. பாராசூட் இறங்கும் முறை. ஸ்டோக் விதியின்படி பாராசூட்டை பயன்படுத்தும் ஒருவர் மாறா முற்று திசைவேகத்தில் கீழே இறங்குகிறார்.